மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றுள்ள நிகழ்ச்சி இளைஞர் பெருவிழாவாகவே களை கட்டியது. இளைஞர்கள் மத்தியில் கலந்துரையாடி அவர்களுடன் உணவருந்தினார் முதலமைச்சர் பழனிசாமி. இதையடுத்து அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையம் வந்தபோது கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தது ஒருபுறம் எனில், அவர் இளைஞர் பெருவிழா நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவருக்கான வரவேற்பு பிரம்மாண்டமானதாக இருந்தது. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், பூரண கும்ப மரியாதை என முதலமைச்சருக்கான வரவேற்பில் உற்சாகம் கரை புரண்டோடியது. மேலும் கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், 25,000 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் தொடக்கம் என இளைஞர்கள் புடைசூழ நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் இளைஞர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர், உழைப்பும் விசுவாசமும் இரு கண்கள் என்றார். நீங்களுடைய உழைப்பை தந்தால் நிச்சயமாக எங்களை விட உயர்ந்த பதவிக்கு செல்லலாம். உழைப்பு ஒன்றுதான், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் உழைப்பு வீண் போகாது. அதே போல விசுவாசம், எங்க இருந்தாலும் அந்த விசுவாசம் இருக்கணும். உழைப்பு விசுவாசம் இரண்டு கண்களை போன்றது. அதாவது இது இரண்டும் இருந்தால் எந்த இலக்கை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைவதற்கு இந்த இரண்டும் உங்களுக்கு அடித்தளமாக அமையும். மாணவர்களின் கருத்தறிதல், அவர்களுடன் கலந்துரையாடுதலோடு நின்றுவிடாமல் அவர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி உணவருந்தினார். பின்னர் மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரையில் 53 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பாலங்கள் மற்றும் கட்டடங்களை திறந்து வைத்தார். முதலமைச்சர் பழனிசாமியின் இந்த நடவடிக்கைகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அவருக்கான செல்வாக்கை உயர்த்திக் கொள்ளும் வகையிலும் அதனை நிலைநாட்டிக் கொள்ளும் வகையிலும் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.